ரீசெண்டா ஜியோ வந்து அவங்களுடைய ஜியோ போனுக்கு ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆஃபர்ல நானும் ஒரு ஜியோ போன் வாங்கியிருந்தேன். இந்த ஜியோ போன் வந்து ஜியோ ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணியிருந்த போன்ல இருந்து நிறைய விஷயங்களை வந்து சேஞ்சஸ் பண்ணி ஒரு சில விஷயங்கள் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, ஒரு சில விஷயங்கள் டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. அப்படி என்னெல்லாம் இந்த மொபைல்ல சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ஆஃபர் கொடுத்தாங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல அன்பாக்ஸ் பண்ணி டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். அது போக இந்த போன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி இருக்கு, இந்த மொபைலை வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கறதையும் வீடியோக்கு கடைசியில டிஸ்கஸ் பண்ணுவோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல உங்ககிட்ட ஒரு क्वेश्चन, உங்ககிட்ட ஜியோ போன் இருக்கா? ஜியோ போன் இருக்கு அப்படின்னா உங்க ஜியோ போன் வந்து 2000 mAh பேட்டரி கெபாசிட்டி இருக்கிற ஜியோ போனா இல்ல 1500 mAh பேட்டரி கெபாசிட்டி இருக்கிற ஜியோ போனா? அந்த ஜியோ போன்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா அந்த ஜியோ போன்ல என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்க அதிகமா ஃபேஸ் பண்ணீங்க அப்படிங்கறதையும் மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. யாராவது ஜியோ போன் வாங்க போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த ஜியோ போனோட அன்பாக்சிங் முதல்ல பார்த்துட்டு வந்துருவோம். பாக்ஸ்ல ஃப்ரண்ட்ல வந்து அவங்களுடைய ஜியோ லோகோ கொடுத்திருக்காங்க, கீழ வந்து அந்த ஜியோ போனோட இமேஜ் கொடுத்திருக்காங்க. ரியர்ல வந்தோம் அப்படினா இதுல என்னென்ன ஜியோ சர்வீசஸ் வந்து அவேலபிளா இருக்கு அப்படிங்கறத மேல வந்து கொடுத்திருக்காங்க. ஜியோவோட எல்லா ஆப்ஸுமே அவேலபிளா இருக்கு அப்படினு கொடுத்திருக்காங்க. கீழ வந்து அதோட ஸ்பெக்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸ்பெக்ஸ் பார்த்தோம் அப்படினா இங்க வந்து ஒரு 2.4 இன்ச் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் VGA கேமரா அப்படினு போட்டுருக்காங்க. 1500 mAh பேட்டரி கெபாசிட்டி, 512 GB RAM, 4 GB மெமரி, SD கார்டு வந்து 128 GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும், 3.5 mm ஜாக் இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. இந்த பக்கமா ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து ஹைலைட் பண்ணிருக்காங்க. சோ பாக்ஸ் குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத ஓபன் பண்ணி பாப்போம். பாக்ஸ் ஓபன் பண்ணி பாப்போம். பாக்ஸ் குள்ள பெருசா ஒண்ணும் கிடையாது. மேல வந்து மொபைல் கொடுத்திருக்காங்க, அதுக்கு அப்புறம் வந்து ஒரு யூசர் மேனுவல் கொடுத்திருக்காங்க, அதுக்கு அப்புறம் கடைசியா வந்து சார்ஜர் கொடுத்திருக்காங்க. இவ்வளவு தான் பாக்ஸ் குள்ள இருக்குது. பாக்ஸ் குள்ள வேற எதுவுமே இல்ல. இப்போ மொபைலை பத்தி டீடைலா பாப்போம். இந்த மொபைலோட பில் குவாலிட்டி வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஜியோ போனோட இந்த பில் குவாலிட்டி வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். டிசைனும் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ரொம்ப முக்கியமா ஜியோ போன்ல வரக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன, வாங்கின ஒரு மாசத்திலேயே அந்த கீஸ் எல்லாமே ஒர்க் ஆகாம போயிடும். நிறைய பேருக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும். நீங்க ஜியோ போன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் வந்துச்சா இல்லையா அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. அந்த கீஸ், அந்த டிசைன் இதெல்லாமே ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணி டிசைன் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க இந்த ஜியோ போன்ல. இங்க டிஸ்ப்ளே அப்படின்னு பார்க்கும்போது 2.4 இன்ச் டிஸ்ப்ளே இருக்குது. இந்த டிஸ்ப்ளே வந்து நல்லா பிரைட்டாவே இருக்கு இன்டோர்ல. பட் அவுட்டோர்ல சன்லைட்ல பார்க்கும்போது அந்த அளவுக்கு கிளியரா இல்ல. சோ பட்ஜெட் செக்மெண்ட் மொபைல் அப்படிங்கறதுனால டிஸ்ப்ளேலாம் நம்ம பெரிய அளவுல எதிர்பார்க்க முடியாது. இங்க கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலயுமே கேமராஸ் கொடுத்திருக்காங்க. பேருக்கு வந்து நம்ம போட்டோஸ் எடுத்துக்க முடியும். பெரிய அளவுல போட்டோஸ், வீடியோஸ் இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. போட்டோ எடுத்துக்க முடியுது, வீடியோ எடுத்துக்க முடியுது. அந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ்மே கொடுத்திருக்காங்க. இதுல மெனு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம ஸ்மார்ட் போன் மாதிரி யூஸ் பண்றதுக்கான ஆப்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ரொம்ப முக்கியமா வாட்ஸ்அப் கொடுத்திருக்காங்க, Facebook கொடுத்திருக்காங்க. இது ரெண்டுமே ப்ரீ இன்ஸ்டால்டா வந்துருது. உங்களுக்கு யூடியூப் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்க வந்து ஆப் ஸ்டோர்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. சோ இந்த மாதிரி ஒரு சில ஆப் வந்து ஆப் ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. பட் பெரிய அளவுல ஆப்ஸ் இல்ல. உங்களுக்கு தேவையான ஒரு சில ரொம்ப முக்கியமான ஆப்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அது எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. இந்த மொபைல்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய டவுன் கிரேட் என்னன்னா, ஸ்டார்டிங்ல லான்ச் பண்ண மொபைல்ல வந்து வைஃபை கொடுத்திருந்தாங்க. அதுலயுமே நிறைய பேர் வந்து வைஃபை இருக்கு, ஹாட்ஸ்பாட் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. பட் இந்த மொபைல்ல பார்க்கும்போது வைஃபையே கொடுக்கல, வைஃபையை ரிமூவ் பண்ணிட்டாங்க. சோ ஹாட்ஸ்பாட் கொடுக்கலன்னு யோசிச்சவங்களுக்கு வைஃபையே இல்லாத ஒரு ஜியோ போன் தான் இங்க இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மொபைல்ல தமிழ் லாங்குவேஜும் கொடுக்கல, டிஃபால்ட்டா இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும் தான் இருக்கு. நீங்க டைப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து இன்புட் வந்து தமிழ் கொடுத்திருக்காங்க. அது போக சாஃப்ட்வேர்ல இங்க அப்டேட் பண்ணிருக்காங்க. நம்மளால கூகுள் அக்கவுண்ட் வந்து ஆட் பண்ற மாதிரியான ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க, ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து டவுன்கிரேட் பண்ணிருக்காங்க. ரொம்ப முக்கியமா ஸ்டார்டிங்ல இருந்த ஜியோ போன்ல வந்து 2000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருந்தாங்க. பட் இந்த மொபைல் வந்து 1500 mAh பேட்டரி கெபாசிட்டி தான் கொடுத்திருக்காங்க. அதையும் டவுன்கிரேட் பண்ணிருக்காங்க. டிசைன் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இங்க வைஃபை, பேட்டரி கெபாசிட்டி இது ரெண்டையுமே கட் பண்ணிட்டாங்க. நான் இப்போ வந்து ஒரு 1 வீக் அந்த மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க வரைக்கும் இந்த மொபைல்ல பட்டன் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு எதுவுமே வரல. ரொம்ப ஃபாஸ்டா பிரஸ் பண்ணா கூட ரொம்ப நல்லாவே இதோட கீஸ் எல்லாமே ஒர்க் ஆகுது. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இதுவரைக்கும் வரல. ஒருவேளை 1 or 2 months கழிச்சு வருதா அப்படிங்கறதும் தெரியல. ஆனா டிசைன்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த மொபைல்ல இருந்து நிறைய விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல்ல சிம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு சிம் தான் போட முடியும். அதுவும் ஜியோ சிம் மட்டும் தான் போட முடியும். வேற சிம் போட்டோம் அப்படின்னா ஒர்க் ஆகாது. அது போக ஒரு மெமரி கார்டு போடுற ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த மெமரி கார்டு வந்து 128 GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. இது போக இந்த சாஃப்ட்வேர்ல ஒரு சில ஃபீச்சர்ஸும் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிருக்காங்க. சோ ஓவராலா ஒரு வைஃபை இல்லாத, தமிழ் லாங்குவேஜ் இல்லாத, பேட்டரி கெபாசிட்டி டவுன் பண்ண, கொஞ்சம் டிசைன், பட்டன்ஸ் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ண ஒரு ஜியோ போன் தான் இந்த ஜியோ போன். சோ உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா இதை நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஆஃபர்ல 1500 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு இந்த மொபைல் வந்து சேல் பண்றாங்க. நீங்க 1500 ரூபாய்க்கு வாங்குனீங்க அப்படின்னா 1 இயர் பிளானோட ஜியோ சிம்மும் கொடுத்துறாங்க. நீங்க 1 இயருக்கு ஃப்ரீயா அன்லிமிட்டெட் கால் பேசிக்க முடியும். அது போக ஒவ்வொரு மந்த்துமே 2 GB இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மொபைலுக்கு 2 GB இன்டர்நெட் அப்படிங்கிறதே போதுமானதா தான் இருக்கும். நீங்க வாட்ஸ்அப் இதெல்லாமே யூஸ் பண்ணிக்க முடியும். 2 GB முடிஞ்சிட்டாலுமே உங்களுக்கு 64 kbps மினிமம் ஸ்பீட்ல இன்டர்நெட்
இன்டர்நெட் ஒர்க் ஆகும், வாட்ஸ்அப் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் வீடியோஸ் அப்படிங்கறத பார்க்க முடியாது. 2GB வரைக்கும் ஒவ்வொரு மந்த்துமே நீங்க வீடியோஸ் பார்த்துக்க முடியும். இல்ல இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா 2000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு பிளானும் இருக்கு. 2000 ரூபாய் பே பண்ணி நீங்க அந்த மொபைல் வாங்குனீங்க அப்படின்னா, அதாவது எக்ஸ்ட்ரா 500 ரூபாய் போட்டீங்கன்னா 2 வருஷ பிளான் கொடுக்குறாங்க. சேம் அதே மாதிரி ஒவ்வொரு மந்த்துமே 2GB இன்டர்நெட், அன்லிமிட்டட் கால்ஸ் 2 வருஷத்துக்கு. பட் இந்த மொபைல் தான் 2 வருஷத்துக்கு யூஸ் ஆகுமா அப்படின்னு தெரியல. இந்த பிளான் ஆக்டிவேட்ல இருக்கிற இந்த ஜியோ சிம் எடுத்து நீங்க வேற ஏதாவது ஒரு 4G ஸ்மார்ட் போன்ல போட்டீங்க அப்படின்னா இந்த பிளான் வந்து அதுல ஒர்க் ஆகாது. ஜியோ போன்ல மட்டும் தான் அந்த பிளான் ஒர்க் ஆகும். நான் வந்து இந்த மொபைல் வந்து 2000 ரூபாய் பே பண்ணி 2 வருஷ பிளானோட தான் வாங்கியிருக்கேன். 2 வருஷம் வரைக்கும் இந்த ஜியோ போன் ஒர்க் ஆகுமா இல்லையா அப்படின்னு தெரியல. ஒரு 6 மாசம் கழிச்சு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நான் இன்னொரு வீடியோல கூட அப்டேட் பண்றேன். அப்படி வீடியோ தேவையா அப்படிங்கறதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ ஜியோ ஆஃபரோட ஒரு சில விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணி டவுன் கிரேட் பண்ணி கொண்டு வந்திருக்கிற இந்த ஜியோ போன் 2021 பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மொபைல் ஒர்த் நினைக்கிறீங்களா இல்ல ஒர்த் இல்ல நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஒபினியன் என்ன அப்படிங்கறதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க யாராவது இந்த மொபைல் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கறதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய லேட்டஸ்டான மொபைல்ஸ் அப்புறம் கேட்ஜெட்ஸ் உடைய அப்டேட்ஸ் பத்தி டீடைலா தெரிஞ்சுக்க டெக் படிஸை எல்லா சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்கு. அது மட்டும் இல்லாம லேட்டஸ்ட் அப்டேட் இன்னும் ஃபாஸ்டா தெரிஞ்சுக்க நம்முடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.